பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆவினா என்ன? ஆவியானவர், தேவன் நமக்கு கொடுத்த ஆவி. அந்த ஆவி தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறதுனா உயிரோட தானே இருக்கும். நம்ம எல்லாமே உயிரோட தான் இருக்கோம், உயிரோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உயிரோட தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்புறம் என்ன உயிர்ப்பிப்பது? தேவனுக்குள் உயிர்ப்பிப்பது. நம்ம அதை புரிந்து கொண்டோம்னா நம்ம புதிய மனிதனாகும். நம்ம புதிய மனிதனாக ஆவதற்காகத்தான் முழு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம பிறந்தோம் வந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் இருப்பதற்காக நம்மளுடைய அழைப்பு கிடையாது. நம்ம கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப புதிய சிருஷ்டியாக எப்படி மாற்ற முடியும்? ஆவியானவரை உணரும் பொழுது, தெய்வ ஆவி நமக்குள் வாசமாக இருப்பதை உணரும் பொழுது நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம். புது சிருஷ்டியாக மாறும்போது, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளோட காரியங்கள் மிகவும் வல்லமையாக இருக்கும். நம்மளோட அழைப்பின் நோக்கம் கொரிந்தியர்ல பார்க்கலாம், ஆலயமாக இருப்பதற்காக. அப்பேற்பட்ட அழைப்பை நம்ம வைத்திருக்கிறோம். அந்த அழைப்பு எப்ப நடக்கும்னா, ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவியை நம்ம உணரும் பொழுது, ஆவியானவர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவ ஆவி எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு உணரும் பொழுதுதான் நம்ம அந்த லெவலுக்குலாம் நம்ம போக முடியும். இல்லாட்டி சாதாரணமா ஆலயத்துக்கு போறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், காலையில வேத வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக போய் விடுவோம். நம்ம ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம அழைப்பின் நோக்கமே வேற. ஆனால் தான் தேவன் சொல்றாரு, இயேசு நம்மகிட்ட என்ன சொல்றாரு சீடர்கள்ட்ட, என்னை விசுவாசிக்கிறவங்க நான் செய்த காரியங்களை செய்வார்கள், என்னிலும் மேலான கிரியைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசி காலத்துல அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக. அப்ப தேவன் இயேசு செய்ததோட பெரிய கிரியைகள் செய்வதற்காக காரியங்கள் கிடையாது, கிரியைகள் செய்வதற்கு தான் நம்மளோட அழைப்பின் நோக்கம். இதுக்கு எது உதவும்? உயிர்ப்பிக்கும் ஆவியை தான் நமக்கு உதவும். அதனால தான் வசனம் பாருங்களேன், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா மாம்சம் தரையோட மண்ணோட மண்ணாக போகிறது. மாம்சத்தில் முடிவெடுக்கிற காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு பிரயோகப்படுகிறோம். ஆனா இருதயத்தின் சிந்தனைகள் மறைமுகமாக இருக்கிறது. ஆவியின் சிந்தனைகள் மறைமுகமாக இருக்கிறது. ஆவியானவர் ஆனா உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்க தேவ ஆவியால் நடத்தப்படுகிறத உலகம் முழுக்க பார்க்கும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்க. மாம்சத்தின்படி நடப்பதற்காக அல்ல, மாம்சத்தின் நிலையில நிலைத்து நிற்பதற்காக அல்ல, ஆவியிலே நிலைத்து நிற்பதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கேட்டு தேவ பிள்ளைகளே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாத மாம்சத்தை மகிமைப்படுத்துகிறோமா, முன்னிலைப்படுத்துகிறோமா? இல்லை உயிர்ப்பிக்கும் ஆவியை, ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா, முன்னிலைப்படுத்துகிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நாம் எந்த நிலையில நிலைத்திருக்க ஆசைப்படுகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவரே, உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, நீர் எங்களுடன் இருந்து எங்களிலே மரித்து போன அனைத்து காரியங்களையும் உயிர்ப்பித்து புது வாழ்க்கையை தரப்போவதற்காக நீர் காத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவரை நாங்கள் பெற்று, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் காரியங்களை பெற்று உம்மிடத்தில் மேலான கிரியைகளை செய்வது தான் எங்கள் அழைப்பு என்பதை உணர்ந்து இந்த அழைத்த நோக்கத்திலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. மாம்சத்திலே மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும், நிலைத்து நின்று கொண்டிருக்கும் பிள்ளைகளை உமது கற்ற தருகிறோமாப்பா. அந்த வாலிப பருவத்திலே மாம்ச சிந்தனைகள் அதிகமாக இருக்க மாட்டவரே. ஆனால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை அந்த வாலிப பருவத்தில் அவர் உணர்ந்து உயிர்ப்பிக்கும் ஆவியானவராகிய உண்மை உணர்ந்து, உண்மை புரிந்து கொண்டு, உண்மை பற்றி கொள்ளக்கூடிய மனதை தாழ் மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.